அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். 2020ஆம் ஆண்டிலே 2 இளம் போராளிகள் சந்தித்து கொண்டனர். நமக்கெல்லாம் தெரிந்த நபர்கள்தான். ஒருவர் மலாலா யூசுப்சாய் என்பவர், இன்னொருவர் கிரேட்டா தன்பர்க் என்பவர். இருவருமே இளம் வயதிலே சிறுமிகளாக இருந்தபோதே உலக புகழ் பெற்றவர்கள். மலாலா பாகிஸ்தானை சார்ந்தவர், கிரேட்டா தன்பர்க் என்பவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர். மலாலா தனது 15வது வயதில் பெண்கள் கல்விக்காக குரல் கொடுத்ததால், அதற்காக உழைத்ததால் தலிபான் படையினரால் சுடப்பட்டு உயிர் பிழைத்தவர். கிரேட்டா தன்பர்க் தனது 15வது வயதிலே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறி இந்த உலகை பாதிக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையான பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் ஆகிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த 2 பேருமே தனித்தனி தளங்களிலே தனித்தனியாக போராடி வந்த இந்த இளம் போராளிகள் 2020 ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். மலாலாவும் தன்பர்கும் சந்திக்கின்ற இடம் லண்டன். அப்பொழுது மலாலாவுக்கு வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தன. கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். அந்த சந்திப்பை பற்றி சொல்கின்ற பொழுது மலாலா சொல்லுவார், இந்த ஒரு நண்பருக்காக நான் ஒரு நாள் பள்ளிக்கூடம் செல்லாமல் இருப்பதை பிரச்சனையாக கருத மாட்டேன் என்று சொன்னார். அதுபோல் கிரேட்டா தன்பர்கும் இந்த சந்திப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, எனது ரோல் மாடல், நான் யாரை பின்பற்ற நினைக்கின்றேனோ அந்த ஒரு நபரை சந்திக்கின்ற ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு கிடைத்தது என்று சொல்லுவார். 2 மனங்கள் சந்திக்கின்றன என்று சொல்லுகின்ற பொழுது இரட்டிப்பான உற்சாகமும் இரட்டிப்பான மகிழ்ச்சியும் செயல் தீவிரமும் அவர்களுக்குள்ளே ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதுபோல் வரலாற்றிலே இன்னும் சில ஆண்டுகள் நாம் பின்னால் நகர்ந்து சென்றால் 1955ஆம் ஆண்டிலே 2 மனங்கள் சந்தித்தன, 2 பேராளுமைகள் சந்தித்தன. ஃபிடல் காஸ்ட்ரோ மற்றும் ஷே குவேரா. ஷே குவேராவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும், ஃபிடல் காஸ்ட்ரோவையும் நன்றாக தெரியும். இவர்கள் மெக்சிகோ நகரிலே சந்திக்கின்றார்கள். இந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமைகின்றது. கியூபா நாட்டை ஆண்டு வந்த ஃபுல்ஜென்சியோ பேட்டிஸ்டா என்ற சர்வாதிகாரிக்கு அவருடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர்கள் அன்று தீர்மானிக்கின்றார்கள். பின்னர் நடந்ததெல்லாம் வரலாறு நமக்கு தெரியும். எனவே இந்த சந்திப்பு என்பது இந்த 2 வீரர்கள் மத்தியிலே ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கின்றது, புதிய செயல் ஆர்வத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு சற்று முன் வருகின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இனி நாம் மீண்டும் சந்திக்கின்ற பொழுது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா முடிந்திருக்கும். எனவே இந்த நாளிலே ஒரு சந்திப்பை பற்றித்தான் சிந்திக்க, தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 2 பேராளுமைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றார்கள், மரியாவும் எலிசபெத்தும். நீ இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இவர்கள் நல்ல மனிதர்கள், கடவுளுக்கு நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் என்பதை தவிர சமூக அளவிலோ அரசியல் சூழலிலோ எந்தவித ஒரு நிலையிலும் அவர்கள் இருக்கவில்லை. இந்த மனிதர்களை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். ஏன் இப்படிப்பட்ட சாதாரண மனிதர்களை கடவுள் தேர்ந்து கொண்டார் என்பதை பற்றி நாம் சிந்திக்கையிலே நமது முதல் வாசகம், இன்றைய முதல் வாசகம் நமக்கு உதவி செய்கின்றது. இறைவாக்கினர் மீகா நூலிலே நாம் வாசிக்கின்றோம், எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, நீ யூதாவின் குலங்களில் சிறியதே அல்ல. நீ சிறியதாக இருக்கின்றாய், ஆனால் நீ சிறியதே அல்ல. ஏனென்றால் என் சார்பாக இஸ்ராயலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று கடவுள் சொல்கின்றார். எனவே சிறியவர்கள், வலுவிழந்தவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் கடவுளுடைய பார்வையிலே பெரியவர்களாக, வலிமை வாய்ந்தவர்களாக, மாற்றங்களை கொண்டு வருபவர்களாக நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற முதல் செய்தி, சாதாரண மனிதர்கள் வழியாக நடக்கின்ற அசாதாரணமான நிகழ்வுகள், வலுவற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களின் ஆற்றல். மிகச்சிறந்த இறையியல் வல்லுநரான
குஸ்டாவோ குட்டியரஸ் என்பவர் இறையியல் வல்லுனர், விடுதலை இறையியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர். இவர் எழுதிய ஒரு நூலின் பெயர் த பவர் ஆஃப் த புவர் இன் ஹிஸ்டரி. வரலாற்றிலே ஏழைகளின் ஆற்றல் என்பது அவருடைய அந்த நூலின் பெயர். வரலாற்றை மாற்றுகின்ற ஆற்றலாக இவர்கள்தான் இருக்க முடியும் என்று அவர் அதிலே நிறுவுகின்றார். எப்படி என்றால், வசதியாக வாழ்பவர்கள் எந்த மாற்றத்தையும் விரும்ப மாட்டார்கள் தானே. மாற்றம் என்று ஒன்று வர வேண்டும் என்றால் அது இந்த சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட மனிதர்களிடமிருந்து தான் வர முடியும். அவர்களிடம்தான் சமூகத்தை மாற்றுகின்ற ஆற்றல் இருக்கின்றது என்பதை அவர் அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். எனவே அதுபோல் இங்கே 2 பேராளுமைகள் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் நமது பார்வையில் அவர்கள் பெரியவர்கள், ஆனால் அன்றைய சூழலில் அவர்கள் சாதாரண மனிதர்கள். 2 பெண்கள், 2 மனைவிகள். ஒருவர் ஆலய குருக்களின் மனைவி, இன்னொருவர் ஒரு தச்சனின் மனைவி. இந்த 2 மனைவிகளும் சந்தித்து கொள்ளுகின்றார்கள். அந்த சந்திப்பில் நிகழ்கின்ற அதிசயங்கள், ஆற்றல்கள், புறப்படுகின்ற ஆற்றல்கள், இதைத்தான் நாம் இன்று சிந்திக்கின்றோம். மரியாவின் வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியாவின் தாயாக நீ மாறுகின்றாய் என்று தூதர் சொல்லுகின்ற பொழுது அது நம்ப முடியாத ஒரு செய்தியாக அது வந்து சேர்கின்றது. தான் வாக்களிக்கப்பட்ட மீட்பெரின் தாயாக மாறுகின்றோம் என்ற அந்த உணர்வே அவருக்கு இல்லை. தன் உறவினர் தேவையில் இருக்கின்றார், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அன்னை மரியாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உளவியலில் சொல்லப்படுகின்ற இந்த 2 மைண்ட் தியரி, இருமன கோட்பாடை நாம் சற்று உள்வாங்க வேண்டும். ஒவ்வொருவரிடமும் இந்த மனம் என்பது 2 நிலைகளில் செயல்படுகின்றது. அது 2 அடுக்குகளிலே இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். 2 மைண்ட் தியரி. ஒரு மனம் இன்ட்யூட்டிவ் மைண்ட், அதாவது உள் ஒளி பெற்ற ஒரு மனநிலை. இதற்கு அறிவு என்பது அனுபவத்திலிருந்து வருவதல்ல, அனுபவத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வது, பெற்றுக்கொள்வது அல்ல. அது உள்ளிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு ஆற்றல். இன்னொன்று, இது இயல்பானது, இயல் அறிவு என்று நாம் சொல்லலாம். இன்னொன்று செயல் அறிவு, செயலினால், செய்கின்ற செயல்களினால் பெறுகின்ற அனுபவத்தினால் வருகின்ற அறிவு. எனவே அறிவியலில் கூட இதை நாம் வர்ச்சு எத்திக்ஸ் அண்ட் லா எத்திக்ஸ் என்று சொல்கின்றோம். அதாவது கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த கட்டளைகளின்படி வாழ்வது அறநெறி என்று சொல்லுகின்ற ஒரு நிலை. இன்னொன்று, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற அந்த உள் ஒளியினால் வருகின்ற அந்த அறிவு என்பது இன்ட்யூட்டிவ் நாலேஜ் என்பது அந்த மனிதன் உள்ளத்திலிருந்து வருகின்றது. எனவே வெளியில் என்ன நடக்கின்றது, என்ன நடக்கவில்லை என்பதன் அடிப்படையில் அல்ல, தானாகவே ஒரு பாணியில் அவர்கள் வாழ்கின்றார்கள். இப்போ அன்னை மரியாவை பொறுத்தவரையில் ஒரு பெரிய செய்தி சொல்லப்படுகின்றது. இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்ற ஒரு உணர்வு மரியாளுக்கு இருக்கின்றது. ஆனால் இது இப்பொழுது வந்து சேர்ந்த ஒரு நாலேஜ், அறிவு. ஆனால் அவர் ஏற்கனவே இயல்பாகவே ஒரு பாணியிலே வளர்க்கப்பட்டிருக்கின்றார், வளர்ந்திருக்கின்றார். அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே உதவி தேவைப்படுகின்ற பொழுது உதவி செய்ய வேண்டியவள் என்ற உணர்வு அவருடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்கின்றது. எனவே தான் இயல்பாக செயல்படுகின்றார். 100 மைல் தூரம் கடந்து எலிசபெத் வாழ்ந்த ஐன் கரீம் என்ற அந்த ஊருக்கு வந்து சேருகின்றார். எனவே 2வது செய்தி, நாம் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றோம்? உள்ளொளி பெற்ற மனிதர்களாக இயல் அறிவோடு நாம் செயல்படுகின்றோமா, அல்லது வெளியிலிருந்து கொடுக்கப்பட்ட பல்வேறு அழுத்தங்களின் நிமித்தமாக, அது கட்டளைகளாக இருக்கும், சொல்லப்பட்ட அறிவுரையாக இருக்கும், எதிர்பார்க்கப்பட்ட சில காரியங்களாக இருக்கும், அதன் அடிப்படையிலே நாம் செயல்படுகின்றோமா? நான் இதை செய்தால் நல்லவன் என்ற ஒரு பேர் எனக்கு கிடைக்கும் என்பதால் நான் செயல்படுகின்றேன் என்றால் நான் இயல் அறிவோடு செயல்படவில்லை. இயல்பாகவே அந்த பண்புகள் என்னிடம் இருக்கின்றனவா என்பதைத்தான் நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாவிடம் இது இருந்தது. இனி 3வதாக, இந்த சந்திப்புகள் ஏற்படுத்துகின்ற அந்த அற்புதமான விளைவுகள். எந்த ஒரு சந்திப்பும், மனித சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அது சும்மா போவதில்லை. 2 மனங்கள் சந்திக்கின்ற பொழுது அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு நிகழ்கின்றது. நாம் பொதுவாக சந்திக்கின்ற பொழுது
பரிமாறிக்கொள்ளுகின்றோம், தகவல் பரிமாறுகின்றோம், உணர்வுகளை பரிமாறுகின்றோம், சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்ளுகின்றோம். இவை பேச்சு, சைகை, பார்வை, இப்படியாக பல ஊடகங்கள் வழியாக இந்த பரிமாற்றம் நடக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் எந்த பேச்சும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் போதும் அவர்களிடையே ஒரு பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒலி எழுப்புகின்ற அந்த பேச்சு ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை விட ஒலி எழுப்பா அமைதி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே பேச்சுக்கு இல்லாத ஆற்றல் அமைதிக்கு இருக்கின்றது. இதற்கு பல காரணங்கள் சொல்லுவார்கள். ஒன்று, நம்மிடமிருந்து புறப்பட்டு வருகின்ற மன அதிர்வுகள் நாம் சந்திக்கின்ற மனிதர்களை சென்று அடைகின்றன. அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எல்லா மனிதர்களுமே தங்கள் உடலை சுற்றி ஒரு ஒளி வட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக புனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த படங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய முகத்தை சுற்றி, தலையை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருப்பதை நாம் பார்ப்போம். ஆனால் இந்த ஒளி வட்டம் எல்லாருக்கும் இருக்கின்றது. முகத்தை மட்டுமல்ல, தலையை மட்டுமல்ல, நம் உடலை முழுவதும் அது பொதிந்து அங்கிருந்து அது புறப்பட்டு செல்வதாக நாம் பார்க்க முடியும். இந்த ஒளிக்கதிர்கள், இந்த அதிர்வு அலைகள் தான் சந்திப்பின் பாலமாக இருக்கின்றன. எனவே நான் பேச வேண்டிய அவசியமில்லை. ஒருவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கின்ற பொழுது 1000 பரிமாறப்படுவதை நாம் உணர முடியும். இந்த அலைகள், இந்த அதிர்வுகள், இந்த ஒளிக்கற்றைகள் நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கின்றேன் என்பதை பொறுத்தும் அது அமைகின்றது. எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு மனிதனின் பிரசன்னத்திலே நாம் செல்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி நம்மையும் தொற்றி கொள்ளுகின்றது. எப்படி? அவருடைய உள்ளத்திலிருந்து, அவருடைய மனதிலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த அதிர்வுகள், அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மை தொடுகின்றன, நம்மை மாற்றுகின்றன. எனவே தான் இயேசுவின் பிரசன்னத்தில் வந்த எல்லா மனிதர்களும் நலமடைகின்றனர், மகிழ்ச்சி அடைகின்றனர், அமைதி காண்கின்றனர். ஆனால் அதே நேரத்தில் தீய எண்ணங்களோடு வாழ்கின்ற மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற அதிர்வுகள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. எனவே இன்று நமது சந்திப்புகளை நாம் சிந்திக்க வேண்டும். எனது சந்திப்பு மற்றவருக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துகின்றது? என்னிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற இந்த ஒளிக்கதிர்கள் அல்லது அதிர்வுகள் மற்றவர்களிலே எந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் நேர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்னிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற அந்த அதிர்வுகள் நேர்மறையானதாக இருக்க வேண்டும். இந்த ஒளிவட்டம் நேர்மறையானதாக இருக்க வேண்டும். அது நேர்மறையாக இருக்க வேண்டும் என்றால் எனது உள்ளத்திலே இந்த இயல் அறிவு என்னிலே பொங்கி வர வேண்டும். இன்ட்யூட்டிவ் நாலேஜ். இது யாரோ சொல்லி செய்கின்றது அல்ல, என்னிலே இருக்கின்ற அந்த பண்பு. நல்லது செய்ய வேண்டும், உலகத்திலே நன்மை நடக்க வேண்டும், எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், எந்த மனிதனும் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதன், இந்த நினைப்பு நம்மை மாற்றும். நம்மை மாற்றி அந்த நினைப்பே அதிர்வுகளாக மற்றவர்களை சென்று அடையும். மரியா எலிசபெத்தை சந்தித்த போது இந்த அதிசயம் நடந்தது. எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது மரியாவிடமிருந்து புறப்பட்டு செல்கின்ற இந்த அலைகள், இந்த அதிர்வுகள் எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த யோவானை சென்று அடைகின்றன. அவர் மகிழ்ச்சியால் துள்ளுகின்றார். எனவே இந்த சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ்கின்ற ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் அமைதியை கண்டவன் அந்த அமைதியை கொடுக்கின்றான். இவை அதிர்வுகளாக நம்மை வந்து சேர்கின்றன. ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் என்னிடமிருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சந்திப்பு அவனுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும், ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நம்பிக்கை இல்லா ஒரு உலகத்திலே நம்பிக்கை அதிர்வுகளை, நம்பிக்கை அலைகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பாக நமது ஒவ்வொரு சந்திப்பும் அமைய இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நன்றி.